يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك في أي صورة ما شاء ركبك كلا بل تكذبون بالدين وإن عليكم لحافظين كراما كاتبين يعلمون ما تفعلون إن الأبرار لفي نعيم وإن الفجار لفي جحيم يصلونها يوم الدين وما هم عنها بغائبين وما أدراك ما يوم الدين ثم ما أدراك ما يوم الدين يوم لا تملك نفس لنفس شيئا والأمر يومئذ لله. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن يونس لمن المرسلين. وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான பேரருளினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற நபிமார்கள் வரலாறு குறித்த சொற்பொழிவுகளில் 12வது சொற்பொழிவாக
அண்ணல் யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் சில செய்திகளை நாம் தெரியவிருக்கிறோம். வல்ல அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நபிமார்களின் வரலாறுகளை வாசிக்கிற, அறிந்து கொள்கிற இந்த ஆர்வத்தை அதிகப்படுத்தி அதன் வழியாக நம்முடைய வாழ்வுக்கு வந்து சேர வேண்டிய அனைத்து வளங்களையும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பானாக. இந்த மஜ்லிஸை இங்கே நிகழ்த்த வேண்டும் என்று முடிவு செய்த மரியாதைக்குரிய பள்ளியினுடைய இமாம், நிர்வாக பெருமக்கள் மற்றும் இதற்கு துணையாக நிற்கிற அனைத்து பெருமக்களையும் அல்லாஹ் தன்னுடைய அருளால் அரவணைத்துக் கொள்வானாக. கண்ணியமிக்கவர்களே, திருக்குர்ஆனில் சுமார் 25 நபிமார்களின் வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே சில நபிமார்களை பற்றிய விவரங்கள் மிக விளக்கமாக தரப்பட்டிருக்கின்றன. சில நபிமார்களை பற்றிய தகவல்கள் மிகவும் குறைவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களது வாழ்விலிருந்து சில முக்கியமான நிகழ்வு திருக்குர்ஆனில் சில அத்தியாயங்களில் அல்லாஹ் பேசுகிறான். நூன் என்கிற ஒரு சூரா, சாஃபாத் என்கிற ஒரு அத்தியாயம், யூனுஸ் என்கிற பெயரில் அமைந்திருக்கிற ஒரு அத்தியாயம், இவற்றில் மிக பிரதானமாக ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றிய செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான். எப்படி மரியம் என்கிற ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் தாயாரான அவர்களின் பெயரில் எப்படி ஒரு சூரா இருக்கிறதோ, நம்முடைய தூதர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பெயரால் எப்படி முஹம்மத் என்கிற பெயரில் ஒரு சூரா இருக்கிறதோ, ஹஜ்ரத் இப்ராஹிம் என்கிற பெயரில் எப்படி ஒரு சூரா இருக்கிறதோ, அதுபோல ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் பெயரிலும் ஒரு சூரா இருக்கிறது. தௌபா என்கிற அந்த அத்தியாயத்திற்கு அடுத்து வருகிற அத்தியாயம் ஹஜ்ரத் யூனுஸ் என்கிற அந்த பெயரில் அமைந்திருக்கிற ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் திருக்குர்ஆனில் சுமார் 6 இடங்களில் குறிப்பிடப்படுகிறார்கள். அதில் 4 இடங்கள் அவர்களது சொந்த பெயரால் அழைக்கப்படுகிறார்கள். 2 இடங்கள் அவர்களுடைய பட்ட பெயராக இருக்கிற 2 பெயரால் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஒன்று துன்னூன் என்றும், இன்னொன்று சாஹிபுல் ஹூத் என்றும் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இந்த 2க்கும் ஒரே பொருள்தான், மீன்காரர் என்று பொருள். வளையல்காரர், தங்கக்காரர், கூரை வீட்டுக்காரர் என்றால் எப்படி அந்த வீட்டோடு அந்த பொருளோடு அதை விற்பவர் புழங்குபவர் என்று நாம் பொருள் கொள்வது போல, மீன்காரர் என்றால் அவர் மீன் விற்றுக் கொண்டிருந்தவர் என்று நாம் அதை அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. மீனுக்கும் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு தொடர்பு அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது என்பதனாலே அல்லாஹ் இந்த பெயர் கொண்டு அவர்களை அழைக்கிறார். பட்டப்பெயர் கொண்டு அழைக்கலாமா ஒருவரை? வலா தனாபஸு பில் அல்காப் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி என்றால் பட்டப்பெயர் கொண்டு அழைக்கிற நேரத்தில் யாரை அழைக்கிறோமோ
அவருடைய மனம் வருந்தும்படியான ஒரு சொல்லாக இருந்தால் கூடாது. அவருடைய மனதை உற்சாகப்படுத்துகிற, மகிழ்விக்கிற அல்லது நெகிழ வைக்கிற ஒரு உணர்வை கொண்டு ஒருவர் பட்டப்பெயரால் அழைக்கப்படுகிறார் என்றால் அதற்கு அனுமதி இருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்விலும் சில தோழர்களை பட்டப்பெயர் கொண்டு அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் என்பதற்கு வரலாற்றிலே நிறைய சான்றுகளை நாம் பார்க்க முடியும். இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த இடம் எது என்றால் ஈராக் என்கிற நாட்டில் நைனுவா என்கிற ஒரு நகரம், ஒரு சிறிய கிராமம் தான் அது. அந்த கிராமத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் தான் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருந்து மார்க்க பிரச்சாரங்களை செய்து வந்தார்கள். பல நபிமார்கள் மக்களை அணுகிய பொழுது அந்த மக்கள் எப்படி அந்த நபிமார்களை எதிர்கொண்டார்களோ அதுபோல் எல்லா வகையான எதிர்ப்புகளையும் ஏளனங்களையும் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அனுபவித்தார்கள். இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற தொடர்பு எத்தகையது என்றால், நபிமார்களின் வரிசையில் அவர்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்கிற அடிப்படையில் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மூத்த சகோதரரை போல நபித்துவ வரிசையில் அவர்கள் அமைகிறார்கள். ஒரு சின்ன சம்பவமும் பெருமானாரின் வாழ்விலும் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தொடர்புபடுத்தி ஒரு சம்பவம் இருக்கிறது. மக்காவில் எதிர்ப்பு அதிகமாகிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிற்கு செல்கிறார்கள். அங்கிருக்கிற மக்களை மார்க்கத்தில் இணைத்து விடலாம் என்கிற மகத்தான நம்பிக்கையோடு அவர்கள் செல்ல, அங்கிருப்பவர்கள் பெருமானாருக்கு ஏராளமான தொல்லைகளையும் துயரங்களையும் தந்தார்கள். மக்காவில் மனிதர்கள் தராத அதிகபட்ச தொல்லையை தாயிஃபில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்தார்கள். கல்லாலும் சொல்லாலும் பெருமானாருக்கு அடி விழுந்தது. மிகுந்த களைப்போடு அந்த தாயிஃபில் இருந்து திரும்புகிற பொழுது உடன் அழைத்து செல்லப்பட்ட ஒரு நபித்தோழர் அந்த இருவரும் திரும்பி வருகிற பொழுது ஒரு தோட்டம் கண்ணுக்கு தெரிகிறது. அந்த தோட்டத்தை செல்லலாம் என்று உள்ளே நுழைகிறார்கள். கடுமையான பசியும் தாகமும். உள்ளே நுழைந்து பார்த்தால் அது யாருடைய தோட்டம் என்றால் மக்காவில் கடும் எதிரியாக இருந்த உத்துபா ஷைபாவுக்குரியது. பெருமானாரும் ஸைதும் அங்கே உள்ளே நுழைந்து கடும் தாகத்திலும் பசியிலும் இருப்பதை பார்த்து கொண்ட அந்த இருவரும், ஒரு ஊர்க்காரர், உறவுக்காரர், ஆனால் கொள்கையில் எதிரி, இருவரும் களைப்போடு வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்த அந்த இருவரும் பணியாளர் அதாஸ் என்பவரிடத்தில் கொஞ்சம் பேரித்தம்பழங்களையும் தண்ணீரையும் கொடுத்து போய் கொடுத்து வா என்று அனுப்புகிறார்கள். மிக பணிவோடு அந்த பணியால் பெருமானாருக்கு அந்த 2 பொருட்களையும் வந்து கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்தம்பழத்தையும் நீரையும் வாங்கி பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அதை சாப்பிடுகிறார்கள். அதாஸ் இந்த காட்சியை பார்க்கிறார். அவருடைய மனதில் ஒரு புயல் வீசுகிறது. சாப்பிடுகிற பொழுது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லுகிற இந்த சொல் அவருக்கு புரியாக இருக்கிறது. நீண்ட நாள் இந்த தோட்டத்தில் அவர் ஒரு பணியாளாக வேலை செய்தும் வாயிலிருந்தும் வராத ஒரு புதிய சொல் பிஸ்மில்லாஹ் என்கிற ஒரு சொல் வருகிறது என்பதை
மிகுந்த எதிர்பார்ப்போடு அதனை புரிந்து கொண்டு பெருமானாரிடத்தில் விசாரிக்கிறார். நீங்க யாரு? நான் நபி. பெருமானார் சொல்லலாம், நீ யாருப்பா? உன் பேர் என்னப்பா? அதாஸ். உனக்கு எந்த ஊருப்பா? நைனுவா என்று சொல்கிறார் அவர். அதாஸ் சொல்றாரு நைனுவா என்று சொன்னார். நைனுவாவா? அப்படி என்றால் என் சகோதரர் யூனுஸ் வாழ்ந்திருந்தாரே, நபியாக அனுப்பப்பட்டாரே, அந்த ஊரா என்று கேட்கிறார். பொதுவாக அந்நிய பகுதியில் அறிமுகமாகிக் கொள்கிறவர்கள் தங்களுடைய ஊரை சொல்லி அறிமுகம் செய்து கொண்டால் ஒரு இனம் புரியாத அன்பு தோன்றிவிடும் இல்லையா? பொதுவா அமெரிக்காவுக்கு போய் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம், அல்லது உம்ராவுக்கு போய் தடுமாறிட்டு இருக்கோம், எந்த ரூட் உண்டு. அண்ணா நகர்ல இருந்து ஒரு ஆள் பார்த்துட்டோம் வைங்க, உடனே நமக்கு அது உள்ளூராக மாறிவிடும். அண்ணா நகர், அரபா மைதானம் அண்ணா நகராக மாறிவிடும் இல்லையா? ஒரு உள்ளூர்காரரை பார்க்கிற பொழுது இனம் புரியாத ஒரு பாசம் மனதில் தோன்றிவிடும். அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நைனுவா என்கிற தன்னுடைய ஊரின் பெயரை சொன்னதற்கு, இந்த பெயரை சொன்னதற்கு பின்னால் அதாசுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு வகையான பாசம் உருவாகிவிட்டது. உடனே என்ன செய்யறாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறிமுகப்படுத்தியதற்கு பின்னால் நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோற்றத்தை, பொலிவை, அவர்களுடைய உடல் மொழியை கவனித்து அந்த அதாஸ் நினைச்சாரு, கைகளில் கால்களை முத்தமிட்டு கலிமா சொல்லிவிடுகிறார். தண்ணி கொடுத்து விட்டு உத்துபாவும் ஷைபாவும் தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இருவரிடத்திலும் களைப்பை போக்குவதற்காக சில பழங்களையும் தண்ணீரையும் கொடுத்து விட்டதற்கு பின்னால் அதாஸ் இப்படியெல்லாம் செய்கிறாரே என்று உணர்ந்து கொண்டு அவர் விசாரிக்கிறார். விசாரிக்கிற பொழுது அதாஸ் சொன்னார், எங்களுடைய ஊரை சார்ந்தவர், எங்களுடைய ஊரை அறிமுகம் செய்கிறார், எங்களுடைய நபியை குறித்து அவர் பேசுகிறார், எனவே இவரும் நபியாகத்தான் இருக்க முடியும் என்பதை நான் உணர்ந்து கொண்டு கலிமாவை சொல்லிக் கொண்டேன் என்று அந்த அதாஸ் சொல்லியதாக ஒரு வரலாற்று குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினிய பெருமக்களே, இன்றும் கூட தாயிஃபிலே நீங்கள் சென்று பார்த்தால், பயணிகளை தாயிஃபிற்கு அழைத்து செல்லுகிற பொழுது துருக்கி அரசு அங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டி இருக்கிறது. அந்த பள்ளிவாசலை இப்போதும் செல்கிற உம்ராவிற்கு செல்கிற ஹாஜிகள் பார்க்க வருகிறார்கள். மஸ்ஜித் என்கிற பெயரில் ஒரு பள்ளிவாசல் இப்போதும் அங்கே நிலை பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பக்கத்தில் தான் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய பாங்கு மேடையும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. யார் அமைச்சது அப்படின்னா, துருக்கி அரசால் அந்த பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு வரலாற்று குறிப்பை நாம் பார்க்கிறோம். பொதுவாக மாதிரியான பாரம்பரிய இடங்களை பாதுகாக்கின்ற உணர்வு நாம் ஏனென்றால் வரலாற்றை மறைப்பது, மறுப்பது, திரிப்பது போன்ற காரியங்கள் எல்லாம் மிகவும் அதிகமாக ஒரு வண்ணம் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இது மாதிரியான இஸ்லாமிய சின்னங்களை பார்ப்பதும், பராமரிப்பதும், பாதுகாப்பதும், அதனை பக்குவமாகவும் மிகுந்த பரிசுத்தமான உணர்வுகளோடும் அணுகுவது இன்றைய முஸ்லிம்களுடைய மிக கடமையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமக்களே, இந்த அவர்களுடைய பாரம்பரியம் என்று பார்த்தால், அவர்கள் யார்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிள்ளை இஸ்மாயில் இல்லையா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிள்ளை யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிள்ளை இஸ்மாயில், இஸ்ஹாக், ரெண்டு பேரு. அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிள்ளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளில் மூத்த ஆள் யாரு அப்படின்னா அவருடைய பேர் யஹூதா. அவருடைய பேர் என்ன? யஹூதா. அந்த யஹூதாவினுடைய பாரம்பரிய மரபுகள் தான் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலத்தில் இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க? ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் வாழ்ந்த காலம் எது என்றால் கிமு 860 வாழ்ந்திருக்கிறாங்க. எப்ப வஃபாத் ஆயிருக்கிறாங்க அப்படின்னா கிமு 784 வஃபாத் ஆயிருக்காங்க. கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா
ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வயது என்பது 76 வயது. 76 வருடங்கள் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அது ஏற்கனவே சொன்னது போல இவர்கள் வாழ்ந்த பகுதி, நபியாக அனுப்பப்பட்ட பகுதி என்பது ஈராக் நகரத்தில் திஜ்லா என்கிற நதி இருக்கிறது அல்லவா, அது ஓடிக்கொண்டிருக்கிற வடக்கு கரையோரம் இருக்கிற நைனுவா என்கிற அந்த பகுதியில் தான் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த பகுதி சுமார் 18,000 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக இன்றைய குறிப்புகளிலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லா நபிமார்களையும் போல அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலாவுடைய உத்தரவை அந்த மக்களுக்கு சொல்லி வந்தார்கள். மிக கடுமையான எதிர்ப்பை சம்பாதித்தார்கள். மிக கடுமையான எதிர்ப்பு. எந்த அளவிற்கு என்றால் ஏளனமும் கேலியும் கிண்டலும் பரிகாசமும் அவர்களுடைய மனதை அப்படியே காயப்படுத்திக் கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் இவர்களை சிறை வைக்கிறார், அந்த நாட்டினுடைய அரசன் சிறை வைக்கிறார். நம்முடைய கொள்கைகளுக்கு எதிராக இவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அந்த சிறையில் உணவில்லாமல் நீர் இல்லாமல் அவரை பட்டினியாக போடுகிற நேரத்தில் தூரத்திலிருந்து பார்த்தால் அந்த சிறைச்சாலையில் அவர் தன்னந்தனியாக இருந்து கொண்டு மிக உயர்தரமான உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். உயர்தரமான உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். மக்களுக்கு, அரசுகள் பணி செய்கிற மக்களுக்கெல்லாம் இந்த காட்சி ஆச்சரியமாக இருந்தது. அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா தருவதாக இருந்தால் எப்படியும் எவருக்கும் எங்கிருந்தும் ரிஸ்கை தருவான். இது ஒரு அவர்களுடைய வாழ்க்கை. எவரும் நுழைய முடியாத ஒரு சிறை கொட்டடியில் அவர் போடப்பட்ட ஒரு மிகச்சிறந்த உணவை அவர் சாப்பிட்டு வாழ்நாளை கழித்தார். அவருக்கு இது மாதிரி வாழ்க்கை பின்னால் ஒன்று வரப்போகிறது. மீனின் வயிற்றில் அவர் கொஞ்ச நாள் தங்கி சாப்பிட்டால் எப்படிப்பட்ட உணவு, அவருக்கு எத்தகைய உணவுகள் எல்லாம் எவர் புறத்திலிருந்து அவருக்கு தரப்பட்டிருக்கும் என்கிற ஒரு விஷயத்தை சூசகமாக அறிவிப்பது போன்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா ஒரு சூழலை அவர்களுக்கு உருவாக்கி வைத்தார். நீண்ட நாள் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 9 வருடங்கள், சுமார் 9 வருடங்கள் பிரச்சாரம் செய்தும் அவர்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் 2 நபர்கள் என்று குறிப்பை பார்க்கிறோம். வெறும் 2 நபர்கள் மாத்திரமே அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய கொள்கை பயணத்தில் அவன் பயணித்து வருகிற பொழுது தன்னுடைய கொள்கையை ஏற்பதற்காக அவர் கடுமையான உழைப்பை கொட்டுகிற பொழுது அதனை நம்பி வாழ்பவர்கள் இவ்வளவு சொற்பமாக அமைகிற பொழுது மனம் குறைந்து போகும், கோபம் கொந்தளிப்பும் கூடிவிடும் இல்லையா? அந்த வகையில் ஒரு கட்டத்தில் அந்த மக்கள் எல்லோரையும் அவர் ஒன்றிணைத்து ஒரு கட்டத்தில் சொன்னார், நான் அல்லாஹ்வை குறித்து உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் எவரும் ஏற்பதாக இல்லை. எனவே குறிப்பிட்ட நாளில், அதற்கு திருமறை விரிவுரையாளர்கள் 3 வகையான கருத்துக்களை சொல்கிறார்கள். 3 நாள் அல்லது 40 நாள், 3 நாளிலோ அல்லது 40 நாளிலோ இறைவனின் புறத்திலிருந்து உங்களுக்கு வேதனை வந்து சேரும் என்று எச்சரித்து விட்டு அவர் என்ன செய்கிறார்? எச்சரித்து விட்டு அவர் வெளியே பயணம் கிளம்பி விடுகிறார். பெருமக்களே, அல்லாஹ்விடத்தில் அவர் வேண்டிக் கொண்டு வெளியே கிளம்பி விடுகிறார். இங்கே நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் எதுவென்றால், அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முன்னிறுத்தி நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார். வலா தகுன் கஸாஹிபில் ஹூத், வலா தகுன் கஸாஹிபில் ஹூத். நபியே, நீங்க அந்த மீன்காரர மாதிரி நீங்க ஆகிடாதீர்கள். மீன்காரரை போன்று நீங்கள் உங்கள் பிரச்சார காலத்தில் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இந்த வார்த்தைக்கு திருமறையின் விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
மக்களுக்கு வேதனை வரும் என்று எச்சரித்துவிட்டு அல்லாஹ்வுடைய உத்தரவை பெறாமல் அந்த இடத்திலிருந்து வெளியேறிவிட்டார்கள். எல்லா நபிமார்களும் சமூகத்திற்கு அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த மக்கள் ஏற்க முன்வராத பொழுது அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். எல்லா நபிமார்களின் வரலாறுகளிலும் வருகிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருட காலங்கள் மக்காவில் இருந்தார்கள் இல்லையா? 13 வருட காலங்கள் மக்காவில் இருக்கிறார்கள். பின்பு மதீனாவை நோக்கி செல்கிறார்கள். மதீனாவை நோக்கி செல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு கிடைத்த உத்தரவு. அந்த உத்தரவின் அடிப்படையில் பின்னால் அவர்கள் செல்கிறார்கள். பல்வேறு வகையான ஏற்பாடுகளை செய்துவிட்டு அவர்கள் சென்றார்கள். வரலாறு அப்படி இருக்கிறது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் பார்க்கிறோம். எந்த சமூகத்திற்கு அவர்கள் மார்க்கத்தின் கருத்துக்களை எடுத்து சொன்னார்களோ அந்த மக்கள் ஏற்க முன்வராத பொழுது அந்த இடத்தை விட்டும் கடந்து செல்ல வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு வந்தது. அப்படி அவர்கள் பயணம் சென்றார்கள். ஆனால் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம்தான் இறைவனின் உத்தரவு வருவதற்கு முன்பாகவே புறப்பட்டு போனார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கப்பலை சரியா கட்டி வச்சுக்கிறீங்க, நான் எப்போது சொல்கிறேனோ அப்போது உங்களை ஏற்ற 80 நபர்கள், எத்தனை பேரு? 80 நபர்கள் பிள்ளை ஏத்துக்கிறல. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிள்ளை ஏத்துக்கிறல. மீதம் இருக்கிற 80 நபர்களை மாத்திரம் அழைத்து கப்பலில் ஏற்றி அவர்கள் பயணம் செய்தார்கள் என்கிற வரலாற்றை பார்க்கிறோம். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமூக மக்களின் மீது மிக பெரும் ஒரு வேதனை இறங்கியது. அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அவர்களை இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நீங்கள் கடந்து சென்று விடுங்கள் என்று உத்தரவிட்டால் உத்தரவிட்டதற்கு பின்னால் சென்றார்கள். ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம்தான் இந்த உத்தரவு வருவதற்கு முன்பாகவே மக்களுக்கு எச்சரித்து விட்டு சென்று விட்டார்கள். மக்கள் எப்போதும் ஒருபோல இருப்பதில்லை. பொதுவாகவே மனிதர்கள் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. மனமாற்றம் என்பது எந்த நிமிடத்தில் நிகழும் என்று எவராலும் சொல்லிவிட முடியாது. மனம் எப்போது இழகும், மனம் எப்போது உறுதி நிற்கும் என்று எவராலும் உறுதியிட்டு சொல்ல முடியாது. எச்சரிக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த மக்கள் யோசிக்கிறார்கள். இத்தனை ஆண்டு காலங்கள் ஒரு நபி நம்மோடு இருந்து இவ்வளவு கருத்துக்களை சொல்லி நம்மை வழிநடத்த முயன்றார். நாம் அவரை ஏளனம் செய்தோம், பரிகாசம் செய்தோம், பல்வேறு வகையான துன்பங்களை தந்தோம், எச்சரித்து விட்டு சென்றிருக்கிறார். வேதனை வரும் என்று எச்சரித்து விட்டு சென்றிருக்கிறார். ஒரு ஆள் அனுப்பி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுல இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வர சொன்னார். ஆனா போய் பார்த்தா அவங்க தங்குற இடத்துல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இல்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இல்லை என்பதை வைத்துக் கொண்டு இந்த மக்கள் என்ன முடிவெடுத்தார்கள் என்றால், நபி சொன்னது போன்ற எச்சரித்தது போன்ற ஒரு மிக பெரும் வேதனை வரவிருக்கிறது. அதனால்தான் வேதனை வருகிற நேரத்தில் ஒரு நபி அங்கே இருக்கக்கூடாது, அல்லது நபி வருகிற நேரத்தில் வேதனை வராது என்பதனாலே அவர் இங்கிருந்து பயணம் செய்து விட்டார் என்பதை வேதனை வரப்போகிறது என்பதற்கான ஆதாரமாக அந்த மக்கள் புரிந்து கொண்டு என்ன ஆனாங்க அப்படின்னா, அன்பிற்கினியவர்களே, எப்போதும் வேதனை வரலாம். நாம் இப்போது நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் திரும்பி வாடுவோம், அல்லாஹ்விடத்திலே சரணடைவோம். இறைவனின் புறத்திலிருந்து எப்போது வேதனை வரும் என்று அவர்கள் எச்சரித்திருக்கிறார்களோ அதற்கு முன்பாகவே நாம் திரும்பி விடுவோம் என்று அவர்கள் முடிவெடுத்துக் கொள்கிறார்கள். எச்சரித்த நாள் வருகிறது. அதிகாலை நேரம், மிகுந்த குளிர்ந்த காற்று வீசியது. அந்த மக்களில் சிலர் இப்படி பேசிக் கொண்டார்கள். அவர் எச்சரித்த அந்த நாள் வந்ததற்கு பின்னால் வேதனையின் எந்த அறிகுறியும் தெரியவில்லையே. வானம் அழகாக இருக்கிறது, அழகான குளிர்ந்த காற்று அடிக்கிறது, எந்த வேதனையும் வருவது போன்ற அறிகுறிகள் தெரியவில்லையே என்று அவர்களில் சிலர் பேசிக் கொள்கிறார்கள். அதிகாலை நேரம், குளிர்ந்த தென்றல் வீசுகிறது. ஆனால் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வானிலிருந்து மேலே எழ எழ சூரியனின் வெப்பம் மாறுகிறது. சூரியன் ஒரு தீயை போல, நெருப்பு குழம்பை போல கொதிக்கிறது. கடுமையான சூடு, கடுமையான அனல்.
இந்த வேதனையின் அறிகுறியை காண்பதற்கு முன்பாகவே ஆரம்ப நேரத்திலேயே அவர்கள் ஏற்கனவே பேசிக்கொண்டது போல அனைத்து மக்களும் ஒரு திடலிலே வந்து கூடுகிறார்கள். அனைத்து மக்களும் திடலிலே வந்து கூடுகிறார்கள். கூடுகிறார்கள் எப்படியெல்லாம் அவர்களுக்கு இருந்தது என்றால், பிள்ளையும் தாயும் பிரிஞ்சிருக்கணும், மாடும் அதன் கன்றுகளும் தனியா பிரிஞ்சிருக்கணும், பறவைகளும் இந்த காட்சி இறைவனின் அரிசை தொட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் சில உரிமைகள் இருக்கின்றன என்றால் அந்த உரிமைகளை சரியாக கொடுத்தரணும். அநீதம் இழைக்கப்பட்டவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்கணும். கடன் கொடுப்பதாக இருந்தால் அந்த கடனை நிறைவேற்றணும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்துவிட வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரி நிற்க வேண்டும் என்று அவர்கள் எல்லோரும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் ஈமான் கொண்ட பொழுது இந்த உலகத்தின் வாழ்வில் அவர்களுக்கு ஏற்படவிருந்த அந்த இழிவான வேதனையை நாம் அகற்றிவிட்டோம் என்று அல்லாஹ் சொன்னார். அன்பிற்குரியவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மரணம் சம்பவிப்பதற்கு முன்பாக இந்த உலகில் அல்லாஹ் ஸுப்ஹானஹு தஆலா பலருக்கும் சில அவகாசங்களை தருவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனின் தௌபா என்பது அவனுடைய உயிர் தொண்டை குழிக்கு வந்து நிற்பதற்கு முன்பு வரை ஏற்றுக்கொள்ளப்படும். என்ன தொண்டை குழியில உயிர் வந்து நின்றுட்டா அவனுடைய பார்வை நிலைகுத்தி நிற்கும். பார்ப்பது இந்த உலகத்துல உட்கார்ந்து பார்க்கிறது மாதிரி தெரியும், ஆனால் அவன் பர்ஸகளை பார்ப்பான். இந்த உலகத்தின் காட்சிகள் தெரியாது. அதுவரை அவனுக்கு சொல்லப்பட்ட நன்மைகள் தீமைகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னால் தெரிய ஆரம்பித்துவிடும். காலில் இருந்துதான் உயிர் பிரியும் இல்லையா? உயிர் பிரிவது என்பது காலில் இருந்து. நீங்கள் உயிர் பிரிந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்தில் நின்றால் இந்த அனுபவத்தை நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கால் அப்படியே கட்டையாகி வரும், குளிர்ந்து விடும். அப்படியே உடல் முழுக்க முழுக்க அப்படியே குளிர்ந்து இந்த இடத்தின் போது அப்படியே உயிர் பெறும் இல்லையா? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தனி மனிதனை பொறுத்தவரை அவனுக்கு தௌபாவினுடைய நேரம் எது தெரியுமா? கர்கரா என்கிற உயிர் அவனுடைய தொண்டை குழிக்கு ஊசலாடி கொண்டிருக்கிற அந்த நேரம் வரை அல்லாஹ்வுடைய தௌபாவை இருக்கிறார். ஒரு பொது சமூகத்தை பொறுத்தவரை நிலை என்றால் அந்த சமுதாயத்திற்கு வாக்களிக்கப்பட்ட அந்த எச்சரிக்கைகளின் அறிகுறிகள் தெரிவதற்கு முன்பாக அந்த சமூகம் மன்னிப்பை கோரிவிட்டது என்றால் அந்த சமூகத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். அதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே வரலாற்று சாட்சி எது என்றால் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சம்பவம் தான். அல்லாஹ்வுடைய வரலாற்றில் தொடர்ந்து நீங்க குர்ஆனை வாசித்து பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். எந்த சமூகமும் ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த கௌம், ஃபிரௌனுடைய அந்த கௌம், இந்த வரலாறுகளை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால் வேதனைகளும் அவர்களுக்கு வாக்களி அழிச்சிருக்கிறான், அந்த மக்களை அழிச்சிருக்கிறான், அந்த சமூகத்தை அழிச்சிருக்கிறான். ஆனால் ஒரே ஒரு சமூகம் தான் எச்சரிக்கைகள் செய்யப்பட்டதற்கு பின்னால் மனம் திருந்தி அவர்கள் மன்னிப்பு கோரியதனாலே ஒட்டுமொத்த சமூகம் பாதுகாக்கப்பட்ட இல்லா கௌம யூனுஸ் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஃபலௌலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஅஹா ஈமானுஹா என்கிற அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த சமூகம் போல அதற்கு முன்னால் இருந்த சமூகம், அதற்கு முன்னால் இருந்த மக்கள் ஈமான் கொண்டு அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய ஈமான் வந்திருக்க கூடாதா? எல்லா சமூகத்தையும் அல்லாஹ் அளித்தான் இல்லா கௌம யூனுஸ். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த சமூகம் வாழ்க்கையில நிறைய அறிகுறிகளை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு 60 வயசு வந்துடுச்சுன்னா அது எச்சரிக்கை அறிகுறின்னு அர்த்தம்.
60 வயசுன்றது ஒரு ஸ்டேஜ். அது வரைக்கும் ஆட்டம் பாட்டம் எல்லாம் ஒரு அளவு மனிதன் ஆயிடுச்சுட்டு அதுக்கு பின்னாடி அந்த ஆட்டத்தை ஓட்டக்கூடாது. அதுவெல்லாம் அறிகுறி. எப்படியெல்லாம் மனிதன் தனி மனித வாழ்க்கையில் அல்லாஹ் எச்சரிக்கைகளை எப்படியெல்லாம் தருகிறான் என்றால், தௌபாவுக்கான நேரம் வந்துடணும். 60 வயசுல நேற்று வரைக்கும் 50 இன்னும் ஒரு வருஷம் ஜாலியா இருக்கக்கூடாது. ஒரு எச்சரிக்கை. முடி நரைக்க ஆரம்பிச்சுச்சா அர்த்தம், சூரியன் உதிக்க ஆரம்பிச்சுன்னு அர்த்தம், கடல் பொங்க ஆரம்பிச்சா கொஞ்சம் ஒரு ஆன்மீக உணர்வு அதிகரித்து விட வேண்டும். வச்ச பொருள் எங்க வச்சோம், மறதி வந்துடுச்சு, எச்சரிக்கை வந்துடுச்சுன்னு அர்த்தம். தடும் நடந்து கொண்டிருக்கிற பொழுது செருப்பு 2 கால்ல ஒரு விரலுக்கு இல்லாம 2 விரல்ல காலு போகுதா, எச்சரிக்கை வந்துடுச்சுன்னு அர்த்தம். நடந்து கொண்டிருக்கிற பொழுது தடுமாறுகிறோமா, அலாத்தாயிரம், எச்சரிக்கை வந்து. மனிதனுக்கு இது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சமூகத்திற்கும் அப்படித்தான். அநியாயம் செய்து கொண்டிருக்கவே அந்த சமூகம் போய் கொண்டிருக்கிறது என்றால் அது ஒரு எச்சரிக்கை. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த விஷயங்களை கொண்டு அவர்கள் அகமகிழ்ந்து ஆடிப்பாடி கொண்டிருக்கிற பொழுது அகதுனாகும் பகுத்தத்தன், நாம் திடீரென்று அவர்களை பிடிப்போம் என்று அல்லாஹ் ஷாருத்தாலா சொல்கிறார். வேண்டும் பெருமக்களே, இங்கே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியே நினைச்சு பாருங்க. இந்த வசனம் வரலாற்றில் ஒரு பாதி பத்தங்கள் இந்த வசனத்திலேயே பிறப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் தன்னுடைய சமூகத்தில் கோபித்துக் கொண்டு அவர் வெளியேறினார். அவர்களை நினைத்து பாருங்கள், எப்படி கோபத்தோடு போனாரு அப்படின்றது நம்ம தேசம் பார்த்துக்கிட்டோம் இல்லையா. கோபத்தோடு போயிட்டார். எங்க போறாரு? சொந்த கிராமம் நைனுவா என்கிற அந்த கிராமம். ஏற்கனவே நாம் அறிந்தது போல அது ஒரு கடற்கரை பகுதி. அவர் என்ன பண்றாரு? எங்கேயாவது இந்த துஷ்டனை கண்டால் தூர விலகி போ அப்படின்னு நம்ம பலமுறை வச்சிருக்க முடியாது. அது வேதனைகளை அவங்க எச்சரிக்கை செய்துட்டாங்க. சமூகத்திற்கு வேதனை வரும் என்று எச்சரிக்கை செய்து விட்டார்கள். அப்படி எச்சரிக்கை வர்ற மாதிரி அறிகுறிகளை அவர் பார்க்க முடியல. புறத்திலிருந்து ஒரு வாக்குறுதி வரல. அம்மா நீங்க சொல்றதா நடந்துரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்டாங்க? யார்ட்ட? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்டாங்கன்னா, ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம் வஷ்துத் அலா குலூபிஹிம் ஃபல்யுதுனு ஹத்தா யரவுல் அதாவது யா அல்லாஹ் இந்த மக்களின் பொருளாதாரத்தை முடக்கு, அவருடைய நெஞ்சங்களை கடுமையாக்கு, உன் வேதனையை அவர்கள் கண்ணால் பார்க்காத வரை அவர்கள் ஈமான் கொள்ள போவதில்லை. வேதனையை காட்டு. யார் சொன்னா? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல கேட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, இந்த மக்களை நீ பிள்ளை குட்டிகள்லாம் பெத்து போட்டு வளர்த்து ஒரு சமூகமாக இருக்கிற அளவுக்கு அவர்களுக்கு வாழ்நாளை கொடுத்து விடாது. இன்னத்தின் ததர்கும் இபுல்லு இபாதக் வலா எலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா.
அப்படி வளர விட்டா ஒரு பெரும் சமூகம், உனக்கு எதிரான ஒரு பெரும் சமூகம் இந்த உலகத்தில் அப்படியே நீடித்துவிடும். எனவே அவர்களை அழித்திடு. யார் கேட்கிறா? அவருக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டாங்க. இப்படி நபிமார்கள் அந்த சமூகத்திற்கு எதிராக பல்வேறு விஷயங்களை கேட்டிருக்கிறாங்க. அதுக்கான அறிகுறிகளை அவங்க பார்த்தாங்க. ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த அறிகுறிகளை பார்க்க முடியல. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபظن அல்லன் நக்திர அலைஹ், ஃபظن அல்லன் நக்திர அலைஹ் வظنوا إذ ذهب مغاضبا فظن அல்லன் நக்திர அலைஹ். ஒரு நெருக்கடியை நாம் தரமாட்டோம் என்று அவர் எண்ணிக்கொண்டார். ஒரு நெருக்கடியை நாம் தரமாட்டோம் என்று அவர் எண்ணிக்கொண்டார் அப்படின்னு அல்லாஹ் சூசகமா அல்லாஹ்வுக்கும் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு வகையான மானசீக தொடர்பை, மன உணர்வை அல்லாஹ் இந்த வசனத்துல பதிவு செய்கிறான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஊரை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஊரை விட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தா போற கப்பல்ல ஏறிட்டாங்க. போற கப்பல்ல ஏறிட்டாங்க. ஏறிட்டா என்ன ஆகுது அப்படின்னா, வண்டி போய்கிட்டே இருக்குது. ரெண்டு வகையாக அறிவிப்புகளை பார்க்கிறோம். போன கப்பல் திடீர்னு ஸ்டக் ஆகி நிக்குது. போன கப்பல் திடீர்னு ஸ்டக் ஆகி நிக்குது. என்ன ஸ்டக் ஆகி நிக்குதுன்னா, கடல்ல வீசுது, துடுப்புகள் நல்ல வேலை செய்யுது, அழகான இதமான சூழல். ஆனால் எல்லாம் இருந்தும் கப்பல் நகராமல் ஒரு இடத்துலயே நிக்குது. அப்ப முடிவெடுக்கிறாங்க ஏற்குது அப்படின்னா, அப்ப உள்ள ஒரு ஐதீகம், கப்பலில் பயணம் செய்யக்கூடிய மனிதர்களில் எவரோ ஒரு பாவம் இழைத்தவர் இருக்கிறார். அவர் இந்த கப்பல் வெளியேறாத வரை கப்பல் நகர்வதற்கு வாய்ப்பில்லை என்று அங்க எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. யார் பாவம் செஞ்சது? யாராவது சொல்லுவாங்களா? அதான் பாவம் செஞ்சதுன்னு சொல்லுவாங்களா? அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. என்ன முடிவெடுக்கிறாங்க? சீட்டு குலுக்கி போட்டுருவோம், சீட்டு குலுக்கி போட்டுருவோம் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. வயில்ல யூனுஸ் லமினல் முர்சலீன் இது அபக்க இலல் ஃபுல்கில் மஷ்ஹூன். அல்லாஹ் சொல்கிறான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னா அவர் ஒரு ரசூல்மார்கள் உள்ளவர் தான். இது அபக்க இலல் ஃபுல்கில் மஷ்ஹூன். அல்லாஹ் என்ன வார்த்தை யூஸ் பண்றான்? இது அபக்க. அபக்கன்னு சொன்னா அல் ஆபிதுல் ஆபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடி போன அடிமைக்கு தான் சொல்றது. ஒரு எஜமானின் கைவசத்தில், ஒரு எஜமானின் கண்காணிப்பில் பணிவிடை செய்து வாழ வேண்டிய பொறுப்பில் இருக்க ஒரு அடிமை எஜமானனுடைய அனுமதி இல்லாம ஓடி வந்துட்டா அந்த அடிமைக்கு பேர் என்ன? ஓடி போன அடிமைன்னு பேரு. அல்லாஹ் என்ன அந்த வார்த்தை யூஸ் பண்றான்னா, அவர் ஓடி போயிட்டாரு. அல்லாஹ்வுடைய உத்தரவை எதிர்பார்க்காம ஓடி போயிட்டாரு. எங்க ஓடுறாரு? ஒரு கப்பல்ல ஓடி போயிட்டார். கப்பல்ல போய் ஏறிக்கிட்டார். இது அப்ப இந்த சம்பவம் நடக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல, நீங்க குர்ஆனில் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆச்சரியமா இருக்கும். ஒரு வரலாறு இவ்வளவு சுவாரஸ்யமாக இடையில எவ்வளவு விஷயங்கள் வருது பாரு. சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வரலாற்றின் சில பக்கங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதெல்லாம் அல்லாஹ் சொல்லல. இது அபத்தையினல் ஃபுல்கில் மஷ்ஹூன், நிரப்பப்பட்ட நிரம்பி இருக்கிற அந்த கப்பலின் பக்கம் இவர் ஓடி போயிட்டார். அவங்க சீட்டு குளிக்க போட்டாங்க. சீட்டு குளிக்க போட்டதுக்கு சம்பவங்கள் இருக்குது. அதெல்லாம் முக்கியம் இல்ல. வரலாற்று அப்படி தொக்கு தொக்க, அதாவது அந்த பாயிண்ட் அவுட் பண்றோம் இல்லையா, அது மாதிரி பாயிண்ட் பேசுகிற உத்தி இது. ஒரு வரலாறு சுவாரஸ்யம் குறையாமல் அதே நேரத்தில் படிப்பினைகளையும் தந்து கொண்டே இருக்கிற சூழலில் ஒரு வரலாறு எப்படி சொல்லப்பட வேண்டுமோ அப்படி அல்லாஹ் ஷானஹு தஆலா சொல்கிறார். அவங்க சீட்டு குலுக்கி போடுறாங்க. சீட்டு குலுக்கி போட்டா அது ஒரு சம்பவம். இது ஒண்ணு. இன்னொரு வகை என்ன அப்படின்னா, கப்பல்ல போய் ஏறியாச்சு. ஏறுனா அந்த கப்பல் கொஞ்சம் தடுமாறுது. எதனால தடுமாறுதுன்னா, வெயிட் அதிகரிக்கிறதுனால தடுமாறுது. வெயிட் அதிகரிக்கிறதுனால தடுமாறுது. இருக்கிற சாமான்கள்லாம் வெளியில போடுறாங்க. அப்படி இன்னும் அந்த தடுமாற்றம் போகல. இப்ப என்ன செய்யறது? பயணிக்கிற ஒரு 100 பேரை காப்பாத்துறதுக்கு ஒரு 2 பேரை உலகத்துக்கு தள்ளி போடுறோம். இது உலகத்தினுடைய விதி. அதுதான், ஒரு 100 பேர்கள் வாழ்வதற்கு
2 பேர்கள் பலியாகி தீரணும் இல்லையா? உலகத்தில் நடக்கிறது தான். அதனால யாராவது ஒரு 2 பேரும் வெளியே போய் ஆகணும் கப்பல்ல இருந்து. யாரு போறது? தியாகத்தார்கள் யாராவது அனுப்பாங்களா? நான் போறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்ப சீட்டு குளிக்க போடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி சீட்டு குளிக்க போடும்போது தோல்வியை பெற்றவராக இந்த யூனுஸ் ஆயிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீட்டு குளிக்க போட்ட யார் பேர் வருது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பேர் வருது. இதுக்கு இடையில யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உள்ளுக்கு நுழைஞ்ச தோற்றம், ஒரு ஆன்மீக பொலிவு, அந்த ஒரு அவங்களுடைய பழக்கம், இதம், அதெல்லாம் பார்த்து அந்த மக்களுக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சு போச்சு. அவரை இழக்க அவர்கள் சம்மதிக்கல. சீட்ல அவருடைய பேர் வந்துடுச்சு, ஆனா மக்கள் சம்மதிக்கல. இல்ல நீங்களாம் போக கூடாது, நீங்களாம் விழக்கூடாது அப்படின்னாங்க. 2வது தடவை சீட்டு போட்டாங்க. அந்த 2வது அவர் பேர் தான் வந்துச்சு. அப்பவும் அந்த மக்கள் சம்மதிக்கல. 3வது தடவை போட்டுருவோமே அப்படின்னு 3வது தடவை போட்டா 3வது தடவை யாருடைய பேர் தான் வருது? ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பேர் தான் வருது. என்ன சீட்டு குலுக்கி போட்டதுன்னு சொல்றீங்க? அது மார்க்கத்தில் இருக்குதான்னா மார்க்கத்தில் இருக்குது. சீட்டு குலுக்கி ஒரு விஷயத்தை முடிவு செய்வது, ஒரு விஷயம் கன்ஃபியூஸ்ட் ஆகுது. இந்த விஷயத்தை செய்வதா, இந்த விஷயத்தை செய்வதா, இந்த நாளில் செய்வதா, அந்த நாளில் செய்வதா, இதை முந்தி செய்வதா, இதை பிந்தி செய்வதா, ஒரே விஷயம். எந்த விஷயம்? 2 விஷயமும் மார்க்கம் அனுமதித்திருக்கிற ஒரு ஹலாலை ஹராம் வச்சு சீட்டு கொடுக்க போடக்கூடாது. மார்க்கம் அனுமதித்திருக்கிற 2 விஷயங்கள், சம அளவில் அந்தஸ்தை பெற்றிருக்கிற 2 விஷயங்கள், அதில் எதை செய்வது, எதை முந்தி செய்வது என்று நமக்குள் ஒரு குழப்பம் ஏற்படுகிற பொழுது சீட்டு குலுக்கி போடலாம். ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் என்னன்னா, ஏதாவது பயணத்துக்கு போகுவதாக இருந்தால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் யாரை அழைத்து செல்வது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சீட்டு குலுக்கி போடுவாங்க. அந்த சீட்ல எந்த மனைவியுடைய பேர் வருதோ அந்த மனைவியை கூட்டு போய்க்குவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல ஒரு வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். அந்த ஜம்சம் கிணறு கண்டுபிடிக்கப்பட்ட போது, அதாவது அவர் முடிவு பண்ணியிருந்தார், அப்துல் முத்தலிப் முடிவு பண்ணியிருந்தார், அந்த கிணறு எனக்கு காட்டி கொடுக்கப்பட்ட, அதுக்கு நான் என் பிள்ளைகளை யாராவது ஒரு ஆளை நான் குர்பானி கொடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. கடைசியில போட்டு பார்த்தா யாருடைய பேர் வருது? ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களுடைய பேர் வந்துடுச்சு. கடைசியில சீட்டு குலுக்கி போட்டு அப்துல்லா 100 ஒட்டகம் அப்படி போட்டு, அதுக்கு பின்னாடி 100 ஒட்டகத்துக்கு பின்னாடி அப்துல்லா தவிர்க்கப்பட்டு அந்த 100 ஒட்டகங்கள் பலியிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுல பாக்குறோம். இதை ஞாபகம் சொன்னாங்க. அன இப்னு தபிஹைன், நான் அறுபட விருந்த 2 தந்தைகளின் மகன் என்று சொன்னார். யார்? ஒண்ணு ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு அவங்களுடைய தகப்பனார் அப்துல்லா. இந்த 2 பேரும் ஞாபகம் வச்சு ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க. ஆக அன்பர்களே, இப்படி சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்பது என்பது மார்க்கத்தில் இருக்கிற ஒரு நடைமுறை. அந்த நடைமுறையின் அடிப்படையில் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சீட்டு குலுக்கி போடப்பட்டா என்ன ஆகி போச்சுன்னா, ஃபகான மினல் முதஹல்லின், அவங்க பேர் தான் வந்துச்சு. கடைசியில அவங்க தான் கப்பலில் இருந்து வெளியேறும் சூழல் உருவானது. 2 வகை, ஒண்ணு தள்ளி விட்டாங்கன்னு இருக்கு, இன்னொன்னு அவங்களா குதிச்சுட்டாங்கன்னு இருக்கு. 2 வகையான அறிவிப்புகள் இருக்குது. அல்லாஹ்வுடைய சில காரியங்கள், சில செயல்களை பார்க்கிறோம். எல்லா செயல்களுக்கு பின்னாலும் அல்லாஹ்வுடைய திட்டத்தில் ஒரு நுட்பம் இருக்கும். பொதுவா உலகத்தில் நம்முடைய ஊடகங்களுக்கு அந்த ஞான பார்வை பெரும்பாலும் வாய்ப்பதில்லை. சமூகத்திற்கு நன்றாக அனுப்பப்பட்டு எந்த சமூகம் வேதனைக்கு ஆளாகிவிடும் என்று எச்சரிக்கப்பட்டதோ அந்த சமூகம் அழகா சொகுசா இருக்குது. அல்லாஹ் சொல்கிறார், சில குறிப்பிட்ட காலம் வரை அந்த மக்களுக்கு நாம் சுகமான வாழ்க்கையை கொடுத்தோம். யாரு? அந்த மக்களுக்கு சுகமான வாழ்க்கை கிடைச்சிச்சு. அந்த சமூகத்திற்கு எச்சரித்து வந்த அந்த ஒரு நபிக்கு இவ்வளவு இடைஞ்சல் வருது. கப்பல்ல போனா சீட்டு குலுக்கி பார்த்தா அவர் வருது, கீழே விழுந்தாச்சு. கீழே விழுந்தா அல்லாஹு ஜல்லிஷானஹு தஆலா என்ன நடந்தது என்றால், கீழே விழுது ஒரு பெரிய மீன். இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்வதற்கு ஒரு ப்ளூவேல் இல்லையா, ஒரு பெரிய மீன் அப்படியே வாய திறந்து ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் அதற்கு உத்தரவிட்டு இருந்தான், விழுங்குற வேலை மட்டும்தான் உனக்கு உரியது, சாப்பிடக்கூடாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை உள்ள ரூம் மாதிரி, ஏசி ரூம் மாதிரி வச்சுக்கணும். அவர் ரொம்ப சொகுசான் உட்கார்ந்துக்கிறாரு, அங்க வாழ்வார்.
ஆனால் அவருடைய எலும்புகளுக்கோ அவருடைய தசைகளுக்கோ எத்தகைய இடைஞ்சலும் இடையூறும் வந்துவிடக் கூடாது அப்படின்னு அந்த மீனுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். அல்லாஹ் மீனுக்கு உத்தரவிட முடியுமா? ரப்பு சமாவாத்தி வல்லாரும் அல்லாஹ் இல்லையா? அல்லாஹ் ரப்பு சமாவாத்தி வல்லார், உலகத்தின் எல்லா அவர்கள் தூக்கி எறியப்பட்ட போது யானாரு கூனி பர்தம் சலாமன் என்று சொன்னவன் அல்லாஹ் தான் இல்லையா? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நைல் நதியில் தூக்கி எறியப்பட்டதற்கு பின்னால அம்மாக்கு அல்லாஹ் சொன்னா, நீங்க கடல்ல தூக்கி போட்டீங்க, அந்த மூசாவை கையில கொண்டு வந்து சேர்க்கிறது ஏன் பொறுப்புன்னா இல்லையா? இது எல்லாம் நடக்கும். அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான்னு பாக்குறோம் இல்லையா? நீர் எப்படி ரெண்டா பிரிஞ்சு இருந்துச்சு யாருக்கு? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறுல அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅக்ரக்னா அலைஹிம் ஃபஅக்ரக்னா வஅன்தும் தன்துரூன், நீங்கள் அந்த ஃபிரௌனுடைய கூட்டம் அழிவதை பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் நாம் அவர்களை மூழ்கடித்தோம். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். இப்போ அல்லாஹ் நினைத்தால் அவனுக்கு எல்லாம் சாத்தியம். அல்லாஹ் உத்தரவிட்டிருந்தான், அவர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவரை மென்று அவருடைய சதைக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் எத்தகைய இடைஞ்சலும் வந்துடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் ஷானுஹு தஆலா உத்தரவிட்டிருந்தார். மீன் வைத்திர போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. யாரு? இப்போ ஒரு விஷயத்தின் இடையில ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். இந்த வசனம், குர்ஆனுடைய வசனம் இறங்கியது எப்பங்க எப்ப இறங்கிச்சு? சுமாரா சொல்லுங்களேன். 1450 வருடங்களுக்கு முன்னாடி இறங்கிச்சு இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1450 வருடங்களுக்கு முன்னால் இந்த வசனம் இறங்கிச்சு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு அந்த சஹாபிகளுக்கு எடுத்து சொல்லப்பட்டது. வரலாற்றுல எங்கேயும் குறிப்பு பார்க்க முடியல. எப்படி ஒரு மீன் வயிற்றுல ஒரு மனுஷன் தங்க முடியும்னு யாருமே கேள்வி கேட்கல. அப்போ எந்த சஹாபியுடைய உள்ளத்திலும் இந்த வரலாறு சொல்லப்பட்டதற்கு பின்னால் எப்படி ஒரு நபி மீன் வயிற்றில் சில நாட்கள் தங்கி இருக்க முடியும் என்கிற சந்தேகத்தை ஒருவரும் கூட பெரும்பாலான இடத்துல கேட்கல. ஆனால் இன்றைய நாகரிகமும் இன்றைய நவீனமும் பெருகிருக்கிற சூழலில் இந்த சம்பவம் நிகழ்வதற்கு சாத்தியம் உண்டா என்று எவருக்கேனும் சந்தேகம், அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிற சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இன்னைக்கு பாக்கிறோம், 2012 ஒரு சம்பவம் பார்த்தோம் இல்லையா? 72 நாள் ஒரு மீன் வயிற்றுல உட்கார்ந்துகிட்டு அது கழிவோடு அவரை தூக்கி தள்ளுது வெளியில. 72 மணி நேரம் மீன் வயிற்றுல உட்கார்ந்து தங்கிட்டு வந்துட்டார். ஒரு ஆள் வந்துட்டார். பேப்பர்ல வந்திருக்கக்கூடிய பிரபல்யமான ஒரு செய்தி. அப்போது வராத சந்தேகங்கள், நவீனமும் தொழில்நுட்பமும் பெருகிருக்கிற நேரத்தில் எவருக்கேனும் சந்தேகம் வந்தால் ஒரு மீனின் வயிற்றில் தங்கி வசிப்பது சாத்தியமா அளவில் அவருக்கு வந்தால் அதற்கான சாத்தியங்கள் உண்டு என்று நிரூபிக்க சில சான்றுகள் இருக்கிறோம். அந்த மீன் என்ன பண்ணுச்சுன்னா, குறிப்பிட்ட அந்த நாட்களில் 3 நாட்கள் இருக்குது, 40 நாள் இருக்குது, 10 நாள் இருக்குது. அது ஒவ்வொரு வகையான அறிவிப்புகள் உண்டு. இத்தனை நாட்கள் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சுமந்து திரிந்த அந்த மீன் எல்லா பகுதிகளுக்கும் சென்று வந்தது. அப்படி திமிங்கலத்துக்கு ஒரு தனி சுவாசிக்கும், திமிங்கலம் மாத்திரம் உள்ள சுவாசிக்கும் அப்படின்னு ஒரு தன்மை இருக்குது. ஒரு 30-40 மணி நேரம் உள்ளக்கே இருக்கும். எல்லா மீன்களையும் நீங்க கடல்ல பார்த்தா மேற்புறத்துக்கு அடிக்கடி வந்துட்டு போகும். எப்படி ப்ளூ வேல் மாத்திரம் எப்படி இருக்கும்னா, அது எப்பமா எப்படி ஒட்டகத்திற்கு நீண்ட நாள் பாலை பயணத்திற்கு தோதுவான தண்ணீரை தனக்குள் சேமித்து வைக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் உலகத்திற்கு தந்திருக்கிறான். என்று சொல்வது போல இந்த திமிங்கலத்துக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குது. இரண்டாவது, எல்லா மீன்களும் குஞ்சு போடும். இது பாலூட்டி. திமிங்கலம் இருக்குது, அது பாலூட்டி. பால் எப்படி ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கிற மாதிரி அந்த திமிங்கலம் அந்த வரலாறுகளை எல்லாம் பார்க்கிறோம், குறிப்பு வாழ்வியலை எல்லாம் பார்க்கிறோம்.
அவர்கள் அந்த மீன் வயிற்றுல ஒரு அங்க உட்கார்ந்துக்கிட்டு பல வேலைகளை செய்யறாங்க. அங்க உட்கார்ந்துட்டு அவங்க கேட்ட ஒரு துவாதான், பிரார்த்தனை தான் இது. அர்த்தம் இல்லையா? எப்படி கர்ப்பத்தின் அறையில் வருகிற பல இருன்றான், அது மாதிரி அல்லாஹ் இந்த இடத்துல இருள், இன்னொன்னு கடலின் இருள், இன்னொன்னு இரவின் இருள். ஹதீஸ் வருது, ஒரு மீன் வாங்கிக்கிடுச்சு, அந்த மீனை இன்னொரு மீன் முழுங்கிக்கிடுச்சு அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்குது. அந்த விழுங்கிய மீனை இன்னொரு பெரிய அப்படி பார்த்தா இன்னொரு இருள் கூடிக்கிடுச்சு. இந்த இருளில் அவர்கள் அல்லாஹ்வை அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். என்ன துதிச்சா? அதுதான் தஸ்பீஹ் யூனுஸ். நமக்கெல்லாம் அறிமுகமாக இருக்கிற தஸ்பீஹ் யூனுஸ். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்து தந்த ஒரு தஸ்பீஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இந்த தஸ்பீஹை ஓதி எவர் தன்னுடைய நாட்டத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாரோ அது அல்லாஹ்வுடைய பதிலை உடனடியாக பெற்றுத்தரும் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தஸ்பீஹ் இருக்குது, இருக்கணும். இப்ப தொழுகையில கூட பாருங்க, கேட்ட உடனே நம்ம என்ன தரோம்? சுப்ஹானக்கல்லாஹும்ம. முதல்ல தஸ்பீஹ் வந்துருது இல்லையா? தஸ்பீஹ் வந்துருது. ருக்குல தஸ்பீஹ் இருக்குது, அதாவது சுஜூதுல தஸ்பீஹ் இருக்குது இல்லையா? எல்லா வகையிலும் தஸ்பீஹ் இருக்குது. பெருமானார் அவர்கள் அவங்க சொன்ன ஒரு தஸ்பீஹ் தான் எது? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த மூணு வகையானது பார்க்கிறோம். இந்த மூணு பெருமக்கள் நமக்கு சொல்றாங்க, இவர்கள் அறிமுகம் செய்து தந்த இந்த தஸ்பீஹ்ல மூணு இருக்குது. ஒன்னு தௌஹீத் இருக்கிறது, இன்னொன்னு தஸ்பீஹ் இருக்கிறது, மூன்று இஸ்திக்ஃபார் இருக்கிறது. லா இலாஹ இல்லா அன்த. அந்த நேரத்துல தான் அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதன் இறைவனை உணர்கிற, இறைவனை துல்லியமாக கருத்தூராக இறைவனை இருக்கிற பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பற்றி லா மல்ஜ வலா மன்ஜ, ஒதுங்குவதற்கு வேறு இடம் கிடையாது, வேறு இடம் கிடையாது என்கிற முடிவுக்கு ஒரு மனிதன் வருகிற பொழுது அவன் அடைக்கலமாகி போகிற கடைசி இடம் அல்லாஹ் இல்லையா? அப்ப லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இந்த சொல் வந்து ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாயிலிருந்து வந்த அந்த விதம் இருக்கிறது அல்லவா, ரொம்ப உணர்ச்சி பூர்வமான விதமாக இருக்கும். நாமளும் ஓதணும், நம்பிக்கையோடு ஓதணும். ஆனா ஓதுகிற பொழுது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த அந்த மன திண்டாட்டம், அந்த ஒரு பேருணர்வு, கண்டிப்பாக அல்லாஹ்வை இந்த இடத்தில் நினைத்து பார்க்கிற பொழுது இந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கடலின் ஆழம், ஒரு மீன் வயிறு, அங்கே ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். ஆனா வெளியே வந்தால்தான் வாழ்க்கை நிச்சயம் இல்லையா? வெளியே வரணும். நாம் இந்த உலகத்தின் இருளில், உலகத்தின் மீன் வகிச்சு நாம் சிக்கி திணறி கொண்டிருக்கிறோம் இல்லையா? எத்தனை வகையான பிரச்சனைகள், நம்முடைய குடும்பத்துல பிரச்சனை, நம்முடைய வியாபாரங்கள்ல பிரச்சனை, நம்முடைய மனதளவுல பிரச்சனை, மக்களுக்கு மத்தியில பிரச்சனை, நம்முடைய நண்பர்களுக்கு மத்தியில பிரச்சனை, சமூக வாழ்க்கையோடு ஒன்றிணைய முடியாத ஒரு நெருக்கடி, எவ்வளவோ பிரச்சனைகள். ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் அந்தரங்கமான பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கின்றன. ஆனால் தீர்வு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அது ஓதுங்கன்னாங்க. இவங்க ஓதுறதுக்கு முன்னாடி அந்த கப்பல் உள்ளக்க, அந்த கடல் உள்ளக்க மீன் வயிற்றுல இருந்துகிட்டு அவங்க ஒரு கப்பல்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கிறார். மீன் வயிறு என்பது அவங்களுக்கு ஒரு கப்பல் மாதிரிதான். ஃபுல்லா சுத்தி பார்க்குது. சுத்தி பார்த்தா சில சத்தங்களை கேட்கிறார்கள், சில தஸ்பீஹாத்துகளை கேட்கிறார்கள். அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, மலக்குகள்கிட்ட சொல்றாங்க, யாரு என்ன தஸ்பீஹ் அப்படின்னா அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, இது தஸ்பீஹாத்துல் ஹீதான், கடலிலே இருக்கக்கூடிய உயிரினங்கள் தஸ்பீஹ் செய்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உலகத்தில் உள்ள எல்லா வயின் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி, இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் தஸ்பீஹ் செய்கின்றன.
வலாக்கில்லா தஃப்கஹூன தஸ்பீஹஹு. அதனுடைய தஸ்பீஹ உங்களால புரிஞ்சுக்கிற முடியாது. யா ஃபாலிக்கல் ஹப்பி வன்னவா, ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட தஸ்பீஹ் அது. யா ஃபாலிக்கல் ஹப்பி வன்னவா, விதைகளையும் தானியங்களையும் வெடித்து முளைக்க வைப்பவனே. யாருக்கு ஒரு விதை இருக்குது, விதை வெடித்தால் தான் செடியாக விளையும். அந்த விதையை வெடிக்க வைக்கிறது யாரு? அந்த யாரு ஏதாவது கலப்பாறை வச்சு நம்ம ஒரு நெல்மணியை தட்டி பழக்க முடியுமா? அது எவ்வளவு பெரும் நுட்பமான ஒரு செயல் அது பாருங்க. தானியங்களையும் விதைகளையும் வெடித்து முளைக்க வைப்பவனே. அப்போ மனிதர்களால் அந்த காரியத்தை செய்ய முடியாத அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் ஒருவன் தான் செய்கிறான். லா இலாஹ இல்லா அன்ஹுக்கு அதுதான் அர்த்தம். கிடையாது, வணக்கத்திற்குரியவன் எவனுமே கிடையாது. உலகத்தின் படைப்புகளுக்கு அவர்களின் தேவைகளை நிறைவு செய்து தருகிற பேராற்றல் உலகத்தில் எவனுக்குமே கிடையாது, அவனுக்குத்தான் இருக்கிறது என்கிற அந்த முழக்கம் லா இலாஹ இல்லா சுப்ஹானக இன்னி குன்து மினல், யா அல்லாஹ் நீ தூயவன் அப்படின்னா பொதுவா மனிதர்களுடைய இயல்பு என்ன தெரியுமா? கஷ்டம் வரும்போது அல்லாஹ்வை குறை சொல்லிடுவோம். கஷ்டம் வரும்போது அல்லாஹ்வை குறை சொல்லிடுவோம். அல்லாஹ் இவ்வளவு நாள் வணங்குறேனே, இத்தனை ஹஜ்ஜி செஞ்சேனே, இவ்வளவு தர்மம் செஞ்சேனே, இவ்வளவு நன்மைகள் செஞ்சேனே, என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கஷ்டம்? ஒரு துன்பம் துரத்துகிற பொழுது இறைவனை, அவனுடைய மாண்பை, மரியாதையை புரிந்து கொள்ளாமல் அழுக்குப்படுத்துவது மனிதர்களின் இயல்பு. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தெள்ள தெளிவான மனநிலையில் இருந்து உச்சரித்த ஒரு வார்த்தை தான் சுப்ஹானக், இறைவா நீ தூயவன், உன்னை குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயம் செய்து விட்டேன். உன் உத்தரவை செவிமடுக்காமல் அல்லது உன் உத்தரவை நான் ஏற்றுக்கொள்ளாமல் அது வருவதற்கு முன்பாகவே புறப்பட்டு இந்த சிக்கலில் சிக்கிக் கொண்டவன் நான் தான். இன்னி குன்து மினல் ஸாலிமீன். பொதுவா பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அது பொறுத்தருளப்படுவதற்கும் இறைவனால் ஒரு ரட்சிப்பு நமக்கு கிடைப்பதற்கும் முதல் ஷரத்து என்ன தெரியுமா? செய்தது பாவம் தான் ஒப்புக்கொள்ளக்கூடிய மனநிலை வேணும். அது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா இல்லையா? யா அல்லாஹ் எங்கள் ஆத்மாக்களுக்கு நாங்கள் அநீதம் இழைத்து விட்டோம். அப்ப தப்பு செய்வதை ஒத்துக்கொள்கிற அந்த மனம், இது எல்லாம், இந்த பாவங்கள் எல்லாமே ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. பெருமக்களே, இந்த தஸ்பீஹ் சொல்லப்பட்டதற்கு பின்னாடி வேகமா சொல்றாங்க, கடலின் எல்லா பகுதிகளிலும் இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மலக்குகள் அல்லாஹ் இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யா அல்லாஹ், கௌலு மஅரூஃப் ஃபீ மகானின் மஜ்ஹூல், அறியப்படாத ஒரு இடத்திலிருந்து ஒரு அறிமுகமான சில சொற்களை நாங்கள் கேட்கிறோமே அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் பதிவு செய்கிற பொறுப்பு யாருக்கு? மலக்குகளுக்கு. அவங்களே சொல்றாங்க மீன் வயிற்றில் இருந்து கொண்டு அவங்க தஸ்பீஹ் செய்றாங்க. ஒரு வரலாற்றின் குறிப்புகளில் பார்க்கிறோம், அங்க உட்கார்ந்து அவங்க தொழுதாங்க. எங்க மீன் வயிற்றுல உட்கார்ந்து தொழுறாங்க, தஸ்பீஹ் செய்றாங்க, தொழுறாங்க. திமிங்கலத்தினுடைய பொதுவான இயல்பு என்ன தெரியுமா? அதனுடைய நாக்குல 50 பேர் படுக்கலாம். திமிங்கலத்தினுடைய நாக்கு இருக்கு இல்லையா, அந்த நாக்குல எத்தனை பேர் படுக்கிறாங்க? 50 பேர் படுக்கலாம். அப்ப வயிற்று பகுதியில் எவ்வளவு பெருசா இருக்கும்? எவ்வளவு பெருசா இருக்கும் இல்லையா? அப்போ ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், உலகத்தில் யாரும் சஜிதா செய்யாத இடத்தில் யா அல்லாஹ் உன்னை நான் சஜ்ஜா செய்கிறேன். எவரும் சஜிதா செய்யாத இடத்தில் நான் உன்னை இந்த இடத்தில் இருந்து கொண்டு சஜ்ஜா செய்கிறேன். தஸ்பீஹ் ஓதிட்டு வர்றாங்க. மலக்குகள் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த சத்தம் எங்களுக்கு அறிமுகமானதுதான், ஆனா எங்கிருந்து வருதுன்னு தெரியல. அல்லாஹ் சொன்னா யூனுஸ் வந்து மீன் வைத்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லாஹ் அவர் இப்ப சிக்கல் இருக்கிறாரு, ஆனால் அவர் சுகமாக இருந்த பொழுது உன்னை துதித்துக் கொண்டே வாழ்ந்தவர், உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டு வாழ்ந்தவர், உன்னை வணங்கிக் கொண்டே வாழ்ந்தவர். எனவே அவருக்கு இரக்கம் காட்டி, கருணை காட்டி, அவருக்கு இந்த சிக்கலில் இருந்து அவருக்கு நீ விடுதலையை தர வேண்டும் என்று மலக்குகள் சிபார்சு செய்யறாங்க. பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்றாங்க, ஒரு மனிதன் கஷ்ட நேரத்தில் அல்லாஹ்வை நினைத்து புலம்புகிற பொழுது, ஆறுதல் தேடி அலைகிற பொழுது அல்லாஹ் அவனுக்கு அபயம் தருகிறான், பாதுகாப்பை தருகிறான். ஆனால் சுகமாக இருக்கிற நேரத்துல
அல்லாஹ்வை வணங்குகிற பயிற்சியும் பக்குவமும் பழக்கம் இருக்கணும். ஏற்கனவே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசதியுள்ள நேரத்தில் அல்லாஹ்வை நினைத்தால் துன்பமான நேரத்தில் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். கஷ்டம் வர நேரத்தில் அல்லாஹ்வை அழைப்பது என்பது சராசரியான மனிதர்களின் பண்பு, சாமானியர்களின் பண்பு. எது முக்கியம் என்றால், புனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்களுக்கு எல்லா வசதிகளும் கூடியிருக்கிற நேரத்தில், வாழ்க்கையின் வசதிகள் அவர்களை அப்படியே சூழ்ந்து இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வை மறக்காமல் அவர்கள் அல்லாஹ்வை தியானித்துக் கொண்டிருந்தால், வசதி இருக்கிற பொழுது தர்மம் செய்யணும், ஆரோக்கியம் இருக்கிற பொழுது நல்ல வணங்கணும், அடுத்தவரிடத்தில் இதமாக பேசக்கூடிய கட்டத்தில் இதமாக பழகிடணும். எல்லாம் அடங்கி ஒடுங்கி இருக்கிற நேரத்தில் இந்த அடக்கமா இருக்கிறது, பணிவோடு இருக்கிறது, தஸ்பீஹாத்து அதுல நன்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதற்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து பெருமக்கள் விளக்கம் தருகிறார்கள். மலக்குகள் இப்படி சொன்னார்கள், அவர்கள் சரியாக வாழும் காலத்தில் அவர் சிறப்பாகவே இருந்தார், எனவே அவருக்கு பாதுகாப்பை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் அவர் வேண்டுகிற பொழுது அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அவரை மீனின் வயிற்றிலிருந்து பாதுகாத்தான். அல்லாஹ் சொல்கிறான், லவ்லா அன் ததாரக்கஹு நிஅமத்தும் மின் ரப்பிஹி லனுபித பில் அரா வஹுவ மذمூம். அல்லாஹ்வுடைய அருள் மாத்திரம் அவரை தீண்டி இருக்கவில்லை என்றால் அவர் வெட்ட வெளியில் வீசி எறியப்பட்டிருப்பார். அல்லாஹ்வுடைய அருள் அவரை அரவணைத்துக் கொண்டது. என்ன ஆச்சுன்னு சொன்னா, فصاهم فكان من المدحضين فالتقمه الحوت وهو مليم فلولا انه كان من المسبحين للبث في بطنه الى يوم يبعثون. அல்லாஹ் சொல்கிறார், அவர் தஸ்பீஹ் செய்திருக்காரு. அப்படி தஸ்பீஹ் என்கிற அந்த ஆயுதத்தை மாத்திரம் அவர் கையில் எடுத்திருக்கவில்லை என்றால் அவர் கியாமத் வரைக்கும் எங்கதான் இருப்பாரு? மீன்வயிற்றில் தான் இருப்பார். அவரை காப்பாற்றியது எது? அவரை காப்பாற்றியது தஸ்பீஹ். அந்த தஸ்பீஹ் செஞ்சதுனால அந்த மீன் என்ன செய்தது? அவரை ஒரு கடற்கரையில கொண்டு போய் ஒதுக்கியது. மீன் வயிற்றுல ரொம்ப நாள் இருந்ததுனால அவருடைய தோல்லாம் ரொம்ப நைஸ் ஆயிடுச்சு, அப்படி தொலைதொலன்னு ஆயிடுச்சு, முடிலாம் கொட்டி போச்சு. முடி கொட்டி தோல்லாம் நைந்தது அப்படின்ற இந்த இன்னைக்கு பாக்குற நோயாளிகள் அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்ற நோயாளி மாதிரி அவர் ஆயிட்டார், சீக்காளி மாதிரி ஆயிட்டார். அல்லாஹ் என்ன செய்கிறான்? இவர் கரையில போய் ஒதுங்கி அவர் துப்புது, மீன் வந்து துப்பிட்டு உள்ளது வெளியே போயிடுச்சு. அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு பெரிய ஏற்பாட்டை செய்யறான். என்ன செய்கிறான் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா? யக்தீன் என்கிற ஒரு செடி, அந்த செடி வந்து வெள்ளரிக்காய் செடி அப்படின்னு இருக்குது, சுரைக்காய் செடி இருக்குது, வாழை மரம் அப்படின்னு இருக்குது, பல்வேறு வகையான குறிப்புகள் இருக்குது. அந்த நிழல், அந்த சுரைக்காயுடைய அந்த கொடியில அந்த நிழல்ல போய் இருக்கிறார். கொஞ்ச நாள் இருந்து இப்ப பெருமக்கள் ஒரு விஞ்ஞான விளக்கத்தை இந்த அடிப்படையில் சொல்றாங்க, இந்த கேன்சர் மாதிரியான முடி கொட்டி உடம்பெல்லாம் தேஞ்சி அப்படி ஒரு மாதிரி உடம்பெல்லாம் மெலிந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வெள்ளரிக்காய் இந்த மாதிரி சுரைக்காய் சாப்பிடுறது நல்லது. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து இந்த குறிப்புகளை பெருமக்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். என்னாச்சு? அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இதம் ஒரு ஆடு வருமா, படுத்து கிடப்பாரு, ஆடு போய் வாய்க்கு பக்கத்துல நிற்கும், அதுவா அப்படி பாலை சொட்டும், அவர் குடிச்சுக்குவாரு. கொஞ்ச நாட்கள், 10 நாட்கள் 15 நாட்கள் கொஞ்ச நாட்கள் ஆனதுக்கு பின்னாடி அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அவர் எந்த நகரத்திலிருந்து புறப்பட்டு வந்தாரோ அந்த நகரத்திற்கு மீண்டும் அனுப்புகிறான். ஃபார்சல்னா இலா மியத்தின் இலா அல்ஃபி மியத்தின் அவ் யஸீதுன் ஃபமத்தஅனாஹும் இலாஹின். அல்லாஹ் சொல்கிறான், மீண்டும் அவர் எந்த நகரிலிருந்து புறப்பட்டு வந்தாரோ அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அந்த நகருக்கு மீண்டும் அவரை அனுப்புகிறார். அனுப்பி ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 31 வருஷம் அங்கு பிரச்சாரம் செய்யறாங்க. அதுக்கு பின்னாடி தான் அவருடைய 76வது வயதில் அவர்கள் வஃபாத்தானார்கள் என்கிற அந்த குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக எல்லா நபிமார்களின் வரலாறுகளில் இருந்தும் பல்வேறு வகையான பாடங்கள் இன்றைய சமீப காலத்தில் நாம் வாழுகிற இந்த காலத்தில் தொழில்நுட்பம், அறிவியல் எல்லாம் நமக்கு தேவை, மறுப்பதற்கில்லை. ஆனால் இறைவனை ஆன்மீக ரீதியாக அணுகி பார்க்கிற அந்த பக்குவமும் பழக்கமும் நமக்கு இன்றைய காலத்தில் நமக்கு தேவைப்படுகிறது. இன்னைக்கு பாருங்க, காசால எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது பாருங்க. கத்தார்ல பயங்கரமான குண்டுகள் விழுந்து ஒரு பெரும் சேதாரம், பசியில் துடித்துக் கொண்டிருக்கிற பிஞ்சுகளை பார்க்கிறோம். அந்த நகரத்திற்கு விடுகாலம் எப்போது கிட்டும் என்று கொண்டே இருக்கிறோம். உலக மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் இருக்கிற நேரம், உணவுகள் அங்கே தரப்படுகின்றன, உதவிகள் அங்கே கொடுக்கப்படுகின்றன, எல்லாம் இணைந்திருந்தாலும் அன்பிற்கின்றவர்களே, அல்லாஹ்வுடைய பேராற்றலுக்கு முன்னால் எல்லாம் அற்பம்.
லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்கிற அந்த வார்த்தையை சொல்லி ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி அந்த நெருக்கடிகளிலிருந்து பாதுகாப்பை பெற்றார்களோ அதுபோல நாமும் பெற வேண்டும். ஏனென்றால் இந்த வசனத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வகஸாலிக நுன்ஜில் முஃமினீன். எப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் பாதுகாப்பை தந்தோமோ அதுபோல முஃமின்கள் இப்படி அணுகினாலும் அவர்களுக்கும் நாம் வெற்றியை தருவோம் என்று அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கிறான். அல்லாஹ் தருகிற அந்த வாக்களிப்பை பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆளாக்க அருள்வானாக. வாஹ்ரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحابه أجمعين والحمد لله رب العالمين.